ரமதானுடைய நோன்பு யார் மீது கடமை, யார் நோன்பு வைக்க வேண்டும், அதனுடைய நிபந்தனைகள் என்ன? இந்த 4 நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ரமதானுடைய நோன்பு வைப்பது கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த நோன்பு வைத்தே ஆக வேண்டும். முதலாவது புத்தி சுவாதீனம் உள்ள, இரண்டாவது பருவமடைந்த, மூன்றாவது ஊரில் இருக்கக்கூடிய, நான்காவது நோன்பு நோக்க சக்தி உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக இருக்கிறது. முதலாவது யாருங்க? புத்தி சுவாதீனம், நல்ல புத்தி இருக்கு, மூளையில் எந்த விதமான கோளாறும் இல்லை அவர் மீது. இரண்டாவதாக பருவம் அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக ஊரிலே இருக்க வேண்டும். பிரயாணத்தில் நோன்பு சலுகை இருக்கிறது என்பதாக நமக்கு தெரியும். நான்காவதாக உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகள் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருந்தது என்பதாக சொன்னார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நோன்பு கடமையாகிவிட்டது. அவர்கள் நிச்சயமாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும்.